சுக்கிரன் பாதிக்கப்பட்டால் மன வாழ்க்கை பாதிக்கப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஜோதிடம் என்பதே ஒரு மிகப்பெரிய குழப்பமான சாஸ்திரம். இதில் விதிகளை விட விதிவிலக்குகள் அதிகமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதியில் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இல்லையா? அப்போ சுக்கிரன் பாதிக்கப்படுவது என்பது என்ன? முதலாக சுக்கிரன் என்பவர் ஒளி கிரகம். அவர் இருள் கிரகமான ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது பாதிக்கப்படுவார். அதிலும் சில பல நிலை இருக்குது. ராகுவோடு எத்தனை டிகிரியில் சேர்ந்திருக்கிறார்? 6, 13, 22 என்கின்ற அமைப்பில் மிக நெருக்கமாக இருக்கிறாரா, பாதிப்புகள் வரும். கொஞ்சம் தள்ளி இருக்கிறாரா, குறைவான பாதிப்புகள் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வேண்டாதவர் அல்லது ஒரு குடிகாரர் அல்லது ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் ஒரு முரடர் நம்மை விட்டு தள்ளி இருக்கிறார் என்றால் நம்முடைய மனசு கொஞ்சம் பரவாயில்ல, இவரை கிட்ட வராருன்னா நம்ம கொஞ்சம் விலகி போயிடலான்ற மாதிரி இருக்கும். நமக்கு பக்கத்திலேயே 2 அடி தூரத்தில் நின்று இருந்தார்னா மனம் கொஞ்சம் பதற்றமாக இருக்கும் இல்லையா? இது மாதிரியாக தான் கிரக நிலைமைகளை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்போ ராகுவோடு நெருங்கி இருக்கின்ற சுக்கிரன் உண்மையில் பலவீனமானவர் தான். ஆனால் அதற்கு எந்த ஒரு நிலையிலையும் விதிவிலக்குகள் இல்லையா ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சந்திர அதியோகம் என்கின்ற ஒரு மிகச்சிறப்பான யோகம் எத்தகைய சூழ்நிலையிலும் சுக்கிரன் பலவீனமாக இருந்தாலும், நீச்சனாக இருந்தாலும் அல்லது மிகப்பெரிய இருள் தன்மையோடு ராகுவோடு இருந்தாலும், அந்த சுக்கிரனுக்கு 6, 7, 8 பௌர்ணமி சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சுக்கிரன் இழந்த வலுவை திரும்ப பெற்று விடுகிறார். ஆகவே சுக்கிரன் ராகு சேர்ந்தவர்களுக்கு சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் அவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. இன்னொரு நிலையாக குரு எப்பவுமே சுவர் இல்லையா? அந்த குரு எங்காவது இந்த சுக்கிரனுக்கு 5, 7, 9ஆம் இடங்களில் இருந்து அந்த சுக்கிரனை பார்ப்பாரேயானால் இந்த ராகுவினுடைய சுக்கிர ராகு இணைந்த தோஷம் விலகும் அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லா நிலைகள்லையும் பொதுவாக பார்த்துவிட்டு 7ல் செவ்வாய் இருக்கிறாரு, 8ல் செவ்வாய் இருக்கிறாரு, 7ல் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு, 2ல் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கு, 2ல் ராகு இருக்குது, இது ராகு தோஷம், இப்படிங்கிற அமைப்புகளை கண்டிப்பாக ஜோதிடத்தில் சொல்லிவிடவே முடியாது. அவருக்கு யார் பார்வை இருக்கிறது, அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, அவருடைய நிலைமை என்ன, உச்சத்தில் இருக்கிறாரா, நீச்சத்தில் இருக்கிறாரா, பாபத்துவமாக இருக்கிறாரா? நான் இதைத்தான் அடிக்கடி இப்போ சொல்லிட்டு வரேன். சுபத்துவமாக இருக்கிறாரா, பாபத்துவமாக இருக்கிறாரா? ஒரு நிலையில் சுக்கிரன் அஸ்தமனம் அடைஞ்சிட்டார்னு வச்சுக்குவோம், அதாவது சூரியனோடு சேர்ந்து 9 டிகிரிக்குள்ளே இருந்தாலும் கூட அவருக்கு அந்த நிலையில் சந்திர அதியோகமோ குருவின் பார்வையோ இருக்குமேயானால் அவருடைய அஸ்தமன தோஷம் விலகி போகிறது என்பதுதான் உண்மை. அதாவது அவர் இழந்த ஒளியை அங்கே சந்திரனுடைய ஒளியாக கடனாக பெற்றுக்கொள்ளுகிறார், குருவின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிறார் என்பதன் அடிப்படையில் ஜோதிடத்தை ஒளி தத்துவமாக எப்போது பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அங்கே சொல்லப்பட்ட சில தோஷங்கள், குறைகளுக்கான காரணங்கள் கண்டிப்பாக புரியும். 8ல் செவ்வாய் இருந்தாலும், 8ல் செவ்வாயும் சனியும் இணைந்த இருந்தாலும், 2ஆம் இடத்துல குரு இருந்து அல்லது வேறொரு இடத்துல 4ஆம் இடத்தில் குரு இருந்து இந்த இருவரையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த விதமான கெடுதல்கள் நடப்பதே இல்லை. 8ல் செவ்வாய் என்பதை அங்கே சொல்லவே கூடாது, 7ல் செவ்வாய் என்பதை அங்கே சொல்லவே கூடாது. இன்னும் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், அந்த 8ல் செவ்வாய் இருந்தாலும் கூட தசை வருகிறதா, பருவத்தில் ஒரு கணவன் மனைவியை பாதிக்கக்கூடிய அளவில் தசை வருகிறதான்னு சொல்லுவேன். அந்த அமைப்புகளோடு தொடர்பு படுத்தி கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சுக்கிரன் ராகு இணைந்து விட்டார், சுக்கிரதசை வருகிறதா? ஒருவேளை குழந்தைக்கு சின்ன வயசுலேயே சுக்கிரதசை முடிஞ்சிருச்சு, குழந்தை பிறக்கும் போதே பரணி பூரம் போராட்டத்தில் தாங்க பிறந்தது, சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறார். தனுசு லக்கணக்காரங்கள், தனுசு லக்கணத்திற்கு சுக்கிரன் 8ல் மறைந்து கடகத்தில் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட அது போராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும் பொழுது சந்திர அதியோகம் சுக்கிரனுக்கு இருக்கும். சிறு வயதிலே சுக்கிரதசை முடிந்துவிடும். ஆனால் ராகு தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஆகவே எந்த நிலையிலும் ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அதே நேரத்தில் அந்த பலவீனத்திற்கு நிவர்த்தி ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்க்க சொல்லுவதுதான் ஜோதிடம் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.